உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு அசுரகுருவும் தேவகுருவும் இணையக்கூடிய காலம். பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றத தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருக்கும்போது சுக்கிர பகவான் அவரோட போய் சேரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. ஏன்னா அசுரகுருவும் தேவகுருவும் இணையும் போது மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 3-12க்கு அதிபதி. அவர் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கார். அதே சமயம் உங்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4 to 5ஆம் அதிபதியும் அவர் தான். இந்த மகரத்துக்கு 10ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போது 5 + 10ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் மறையிறது சிறப்பல்ல. அதோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 3 + 12ஆம் அதிபதியாக இருந்து இவங்க 2 பேரும் இணையிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விதமான நெகட்டிவ் பாதிப்புகளை உருவாக்க இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயம் சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல குரு நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னா சுக்கிரனோட இணைச்சி சில -+ன்னு சொல்கிற மாதிரி எதிர்பாராத திடீர் சம்பவங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த கடந்த காலகட்ட நிலை குரு எப்போ மறைஞ்சாரோ அப்போவே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமையும் ஈஸியாக செய்ய முடியலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே மகர ராசி அன்பர்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. எப்படின்னா ஒரு விஷயத்தை இறங்குறதுக்கு முன்னாடியே அட்வான்டேஜாக யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காகவே பாடுபடக்கூடியவங்க, வாழ்கிறவங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உழைப்பால், கடின உழைப்பால் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்மை அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். குறுக்கு வழியை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தன்னை பிடிச்சவங்க, தன்னை நம்பினவங்களுக்கு கைவிடாத அளவுக்கு அவங்கள காப்பாங்க. அந்த லெவலுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த நல்ல குணம், அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டும் திருமண விஷயத்தில், திருமணத்திற்கு முன்னாடியோ ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான நட்பும் சரி காதலும் சரி இருந்துட்டால் அவ்வளோ சாதாரணமாக அதை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. பல பேர் திருமணமே செய்யாமல் வாழ்ந்தவங்க கூட இருக்கிறாங்க. நம்ம விரும்பிட்டோமே அப்படின்னு நினச்சி அவங்களையும் நினச்சி வாழக்கூடியவங்க இருக்காங்க. அப்படி ஒன்று டூ ஆர் டைன்ற மாதிரி ஒன்று அடையணும், அடையலையா அதையும் நினச்சி அதே எண்ணங்களோட நேர்மையாக வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகபட்சமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய போல்டான உங்களுடைய அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்கிறதுல ரொம்ப குறிக்கோளோடு இறங்கி செயல்படுவீங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையாமல் தூங்க மாட்டீங்க. அதே சமயம் பேசக்கூடிய பேச்சில் அவ்வளோ போல்ட்னஸ் இருக்கும். அந்த போல்ட்னஸ் மட்டும் இல்லை, அதில் உண்மை, நேர்மை, தனக்கு சார்ந்தவங்களுக்காக போராடணும்னு இறங்கி முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விஷயத்தில் பின் வாங்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்பினவங்களை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அருமையான குணம். அப்படி கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்காக இறங்கி செயல்பட்ட பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி அன்பர்கள் தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல அவ்வளோ கண்ணியமாக இருப்பீங்க, அவ்வளோ கௌரவமாக இருப்பீங்க. அந்த லெவலுக்கு இருந்த நீங்கள் தடுமாடக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாத்தையும்
சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினா எப்படி இருக்கும், உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை காயப்படுத்தினால் எப்படி இருக்கும், அதை எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஏன்னா இந்த லெவலுக்கு நேர்மையாக இருந்தால் அதனுடைய பிரதிபலன் அப்படி தான் இருக்கும், அதுக்கு தகுந்தவாறு தான் இருக்கும்னு நினச்சி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. பட் இங்கே எல்லாம் என்ன ஆகிடுச்சின்னா, உங்களுக்கு சார்ந்தவங்களும் உங்களை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்தினுடைய வலி வேதனை என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ இங்கே உண்மையும் நேர்மையும் அன்பும் யதார்த்தமும் வீணாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்தித்தவங்க மகர ராசி அன்பர்கள். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, குரு பகவான் உங்களுக்கு 6ல் மறைந்ததனுடைய விளைவுகள் தொழிலில் ஒரு பக்கம் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமை. கஷ்டப்பட்டு அந்த தொழிலில் நீங்கள் பாடுபட்டு என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம், அவங்களுக்குண்டான சம்பளம், இதை கொடுக்கறதே பெரிய விஷயமாக கடந்து வரக்கூடிய நிலைமை. உங்களோட இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்குது, அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. சாதாரணமாக பார்ட்னராக 2 பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்களாகப்பட்ட நீங்கள் உங்களோட இன்னொருத்தர் சேர்ந்துருந்தால் அவங்களுடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே சக பார்ட்னராக நீங்கள் இருந்து பார்த்தா உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும், இதை எடுத்து இது மேலே போட்டு இதை எடுத்து இது மேலே போட்டு என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோன்ற ஒரு பலவீனம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு வழி வேதனை உங்களுக்குள்ளே இருந்ததற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான். இந்த குரு பகவானுடைய தாக்கத்தினால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானது மகர ராசி அன்பர்கள் தான். அதுவும் கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து எங்கெங்கெல்லாம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு உங்கள் கைமீறி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குனதும் இந்த தனகாரகன் குரு பகவானால் தான். அப்போ இந்த நிலை நீடிக்குமானா, அதுவும் குறிப்பாக இப்போ இந்த அசுரகுருவும் தேவகுருவும் 6ஆம் பாவத்தில் சேர்ந்ததனுடைய விளைவுகள் என்ன நடக்கும்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா, இந்த லேட்டரி ப்ளஸ் தொழில் ரீதியில் நம்ம பெரிய லெவலில் ஒரு சில பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், ரொம்ப நாள் அது விலை உயராமல் இருந்திருக்கும், அது சடனாக கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சில பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலான்னு முயற்சி எடுத்திருப்பீங்க, பட் அது தலைவலியாகவே இருந்திருக்கும், அதை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இதில் குறிப்பாக உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, நிறைய நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால் பார்க்கும்போது அதுக்காக நம்ம இன்னும் கம்பெனியை டெவலப் பண்ணலான்னு நினச்சி கடனை உடனே வாங்கி லோன் வாங்கி சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. லோன் வாங்கி பண்ணினதுக்கப்புறம் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நிறைய உங்களுக்கு மிஸ் ஆகி போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே தொழில் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்குது, நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் செய்கிற அளவுக்கு, ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பட் ஆர்டர் உள்ளே வரமாட்டேங்குது. அது 1-2 வந்தாலும் அது சரியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்குது. இது எப்படி சரி பண்ண போகிறோன்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நிலையில் இருந்து சடன் திருப்பங்கள் உருவாகிறதுக்குண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் போட்ட அந்த பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட்டிருப்பீங்க. சிலர் பூமி வாங்கி கைமாற்றி விடலான்னு கூட நினச்சிருப்பீங்க, அதில் போட்டது அப்படியே அது பிரேக் ஆகி நின்று இருக்கும். இது எல்லாமே சடனாக உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் சேஞ்சஸ், பெரிய லெவலில் மாற்றங்கள் ஒரு புறம் இருந்தாலும், வரக்கூடிய குரு பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அருமையான ஃபேவராக இருக்குது. அதை அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பேசலாம். அப்போது இதற்கு நடுவில் இந்த குரு சுக்கிரன் இருக்கிற இந்த நேரம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே வாக்குறுதி கொடுக்கும்போதும் ரொம்ப யோசித்து நம்ம வாக்குறுதி கொடுக்கணும். ஒரு 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறோம், 50,000 வாங்கியிருக்கிறோன்னா, நான் இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த டயத்தில் உனக்கு கைக்கு சேரும்னு சொல்லும்போது அதுக்குண்டான கரெக்டான ஒரு சில விஷயங்களை நாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறது நல்லது. அதுவும் இந்த 18 நாள் மட்டும்தான் இந்த நிலை நீடிக்கும். அதுக்கு மேலே நான் அந்த பாயிண்ட்டை சொல்லலை. அது வரைக்கும் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. வேலை ரீதியில் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த வேலையில் தேவையில்லாத குடைச்சல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சில குடைச்சல்களை மகர ராசி என்பவர்கள் சந்திச்சாச்சு. கூட
இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணி அந்த வலி வேதனைகளை நீங்கள் அடைஞ்சாச்சு. ஏன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க, எங்கே நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்து மற்றவங்களுக்கு அது தலைவலியாக மாறிடுமோன்ற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. பட் அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வேறு லெவலில் அடுத்த காலகட்டங்களில் இருக்க போகுது. பட் இந்த ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருந்த போதும், குறிப்பாக வண்டி வாகனங்களில் மிக கவனமாக போகணும் வரணும். ஆரோக்கிய விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை சடனாக போய் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ற உணவு ரீதியில், உணவு முறை ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இதில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய கல்வி ரீதியிலையும் சரி, அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அதாவது திருமண வாழ்க்கை ரீதியில் ஆல்ரெடி சில திருமண விஷயங்கள் குடும்ப ரீதியில் செய்த திருமணமே சில பிரச்சனைகளாக மாறி நிற்கக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும். பட் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். வர இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு என்ன ஜஸ்ட் ஜூன் 2 தானே, அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மனசில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் சில தடையாக இருந்திருக்கும். கல்வி ரீதியில் நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலையேன்ற ஒரு சில வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தத்தையும் மீறி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. பட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இந்த குரு சுக்கிரனுக்கு முன்னாடி தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது உங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு சில பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க், அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம அடியெடுத்து வைக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல அழகான பிள்ளைகளை பெற்று அவங்கள நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி எல்லா தகுதி தரத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அவங்களுக்கு திருமணம் அமைய மாட்டேங்குதேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த திருமண முயற்சி கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குரு பயிற்சியை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம தெளிவாக பேசலாம். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்கள் இந்த 18 நாட்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக அடுத்த காலகட்டங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். குரு பயிற்சியை பற்றி நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பாருங்கள், உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், அதில் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பாசிட்டிவாக இருந்துருச்சுன்னா இது உங்களுக்கு வேறு லெவலில் கனெக்ட் ஆகி இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உண்டான அழகான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா மேலும் உங்களுடைய வாழ்க்கை மிக வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு உண்டான அற்புதமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.